நன்றி. எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. பட் இது வந்து அந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்ற நன்றி கிடையாது. உண்மையிலேயே அடி மனசுல இருந்து பை த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறது நீங்க தான். ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிப்போம். ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்க எல்லாரும் தான். இதுக்கு முன்னாடி ஆமா ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க. அது எப்படி இருக்கும்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க, ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தா இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிடுவீங்க. அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். ஆனா இந்த படத்துல எல்லாருமே வந்து என்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க. ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்டை வந்து இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில. ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் இப்போ சொல்லல. ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்துங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்கிற நன்றி கிடையாது. இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம். ஸோ பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்கள் எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமா சேர்ந்து நாங்கள் ஒரு மனதாக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க, பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியாக போக வேணாம், என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க. எதை திருத்திக்கணுன்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு நேராக வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்னை பார்த்துக்கிற என்னோட டீம், என்னோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு சந்திரகுமார், அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன், என்னோட அசிஸ்டன்ட் ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி. இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு எங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ ஜிகேக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த், ஸோ அவருக்கு நன்றி. மகாராஜன் வந்திருக்கீங்களா நீங்க? ஓகே, சரத்குமார் மாதிரி ஓரமா நின்னுலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.